ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அட் லக்கி பிரீத்தி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க. எப்பயும் போல் வந்து ஸ்நாக் அப்படின்னாலே நம்ம வடை, போண்டா, பஜ்ஜி, இந்த மாதிரி கட்லெட்டு, சாண்ட்விச் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். பாயாசம் அப்படின்றது வந்து ஒரு ஸ்பெஷல் டேக்கோ இல்லை அக்கேஷ்னலாக தான் வந்து ஃபெஸ்டிவல் டைமு இந்த மாதிரி டைமில் தான் நம்ம வந்து பாயாசம் செய்வோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து வெதர் வந்து சூப்பராக இருக்குது. கிளைமேட் வந்து நல்லா சூப்பராக சில்லுன்னு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து சூடாக வந்து நம்ம பாயாசம் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தான் கிச்சனுக்கு வந்திருக்கேன். கிச்சனுக்கு வந்து பேனை வச்சு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கீ ஆட் பண்ணி முந்திரி திராட்சையை நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 வீக்காக வந்து எனக்கு வந்து சரியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. சேனலில் யூடியூப்பில் வந்து எந்த வீடியோஸும் மேக் பண்ணி போட முடியல. ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் இருக்குது, பட் அதுவுமே சின்ன சின்ன எடிட்டிங் ஒர்க் இருக்கிறதுனால அதுவுமே என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அப்படியே போயிடுச்சிங்க. நம்ம லாஸ்ட் 1 வீக் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் பிரேக் ஆகிடுச்சு. நம்மள சேனலில் வந்து ரெகுலராக பார்க்குறவங்களும் இருக்காங்க சில பேர். ஏன்னா வந்து ஸ்டுடியோவில் நம்மளுக்கு தெரியும் நம்மளை சேனலில் யார் ரெகுலராக பார்க்குறாங்க அப்படின்னு. அவங்களுக்குலாம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். நம்ம சும்மா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்கும் நம்ம ரெகுலராக வீடியோ போடாமல் இருக்கிறதுனால. ஸோ அது வந்து எனக்குமே கொஞ்சம் ஒரு இதுவாக இருந்தது. நம்ம 1 வீக் வந்து லாஸ்ட் 1 வீக் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. அந்த கிரேப்ஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா வந்து நல்ல பால் மாதிரி வந்து உப்பி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும். அதே கீழே தான் வந்து நம்ம சேமியாவுமே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். நம்ம சேமியாவை எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ நல்லா அதுவுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். நான் வந்து அந்த முந்திரி திராட்சை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 120 கிராம்ஸ் வந்து நான் வந்து சேமியா எடுத்துக்கிறேன். இந்த சேமியா வந்து அந்த கீலேயே நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுவுமே வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது நான் வந்து இதே சேம் பேனில் தாங்க பாயாசம் பண்ண போகிறேன், வேறு பாத்திரம் எடுக்க போகிறதில்ல. ஸோ வந்து இது நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனில் வந்த உடனே நம்ம வந்து மில்க்கை வந்து இதிலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிக்கும். ஸோ வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இல்லை அடி பிடிச்சிக்கும் இந்த சென்ஸ் எப்படின்னா தீஞ்சிரும், ஒரு பிளேஸில் மட்டும் அப்படி தீஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்காக வந்து நான் வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன். பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி கொஞ்சமாக வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மில்க் வந்து நான் இந்த டம்ளரில் வந்து 4 டம்ளர் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1 கப்பு எடுத்தல, 1 கப்புக்கு 4 டம்ளர் மில்க் வந்து ஆட் பண்ணேன் நான். பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாலை வந்து அந்த சேமியா கூடயே நல்லா ரெண்டுமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பால் ஊற்றிக்கணும். நான் 4 டம்ளர் பால் ஊற்றி 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா பால் ரொம்பவே திக்காக இருந்தது, அதனால் 1 டம்ளர் மொத்தமாக வந்து 5 டம்ளர் 4 டம்ளர் மில்க்கு 1 டம்ளர் வாட்டர். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வந்து வேக வச்சுருக்கேன் தண்ணியில். தண்ணியுமே வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா மில்க்கு நம்மளுக்கு நிறைய இருக்கிறதுனால நான் ஜவ்வரிசி வந்து கொஞ்சமாக தான் வந்து ஊற்றி வேக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. நல்லா வந்து கொதித்து வந்த உடனே நம்ம வந்து அந்த ஜவ்வரிசியுமே வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஜவ்வரிசியுமே நம்மளுக்கு நல்லா அங்கே வெந்து வந்துருச்சு. அதையுமே வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா தெரியுது பாருங்கள், அதுதான் எடுத்து காமிச்சிருக்கேன். இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கண்டஸ்டு மில்க், இதுதான் நம்மளோட ஸ்பெஷல், நம்மளோட பாயாசத்துக்கு ஸ்பெஷலே வந்து கண்டஸ்டு மில்க் தான். ஸோ இதை ஆட் பண்ணோன்னு டேஸ்ட் வந்து வேறு லெவலுங்க. அப்படியே வந்து திக்காக இருந்தது. அதை குடிக்கும் போதுமே வந்து ரொம்ப க்ரீமியாக அந்த குல்ஃபிலாம் இருக்கும்ல, பாதாம் குல்ஃபிலாம் இருக்கும்ல, ஸோ அந்த டேஸ்ட்டில் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. திக்காகிடுச்சு, அந்த கண்டஸ்ட் மில்க் ஊற்றினோன்னே ரொம்ப திக்காகிடுச்சு. குடிக்கும் போது அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் சுகர் ஆட் பண்ணதை சொல்லலை. ஆக்சுவலி கண்டஸ்ட் மில்க் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து சுகர் ஆட் பண்ணி சுகருமே டேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து
வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு கண்டஸ்ட் மில்க் போட்டோன்னே. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம முந்திரி திராட்சையை போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுற வேண்டியதான். பாருங்கள் நல்லா திக்காக வந்துருச்சு. நம்மளோட சேமியாவுமே நல்லா பாயில் ஆகிடுச்சு. நான் வந்து ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சுகர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சுகருமே நம்மளுக்கு வந்து கரெக்டான லெவலில் இருந்தது. பாருங்கள் அட்லாஸ்ட் வந்து நம்மளோட பாயாசம் கண்டஸ்ட் மில்க் பாயாசம் வந்து சேமியா பாயாசம் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நிஜமாகவே சொல்கிறேங்க, இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் இதை கண்டஸ்ட் மில்க் இல்லாமலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து மில்க் குடிக்காமல் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து இந்த பாயாசத்தை கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக மில்க் குடிக்காமல் இருக்கவங்களும் இதை வந்து குடிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோ திக்காக வந்து பால் ஐஸு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் வந்து இருக்கும் இது. ஸோ வந்து நான் வந்து எனக்கு தனியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன் ஒரு குட்டி கப்பில். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Please do subscribe and